low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். அண்ணாமலையும் ஆளுநரும் கண்டிப்பாக இங்க இருக்கணும், அவங்க இருந்தாலே நம்ம மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்படின்னா அப்ப யார் எங்க இருக்கணும்னு நிர்மாணிப்பது முதல்வர் தானா? இதெல்லாம் வாய்ப்புகளுக்கு இல்லையா? அறிவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலையும் நான் எடுப்பேன்னு சொன்னா, ஏன் கமலாலயத்தில் இருக்கிறது செங்கல் தானே? ஆளுநருங்கிறத அப்ஜெக்ட் பண்ண வேண்டியது. அவர் ஆளுநர் அல்ல, எதிர்கட்சி தலைவர். எடப்பாடி செய்ய வேண்டிய வேலையை, அண்ணாமலை செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆளுநர் கிண்டியிலிருந்து செய்யறாரு. பேரே கவர்னர் உரை. அதை நான் படிக்காம போனா நீங்க எப்படி கவர்னரா இருக்கும்? மக்கள் மனதில் உங்க மேல ஒரு நம்பிக்கை வருகிற அளவிற்கு உங்க அரசியல் இருக்கிறதா? நான் தாவைக்காவுக்கும் அதான் கேட்கிறேன், நாம் தமிழருக்கும் அதான் கேட்கிறேன். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விசிகாவின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபி சந்தர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. சமீப காலமாக திராவிடத்தை அழிப்பது தான் என் முதல் வேலை அப்படின்னு ஒரு தலைவர் பேசுகிறாரு. அண்ணா அறிவாலய செங்கலை உருவாமல் விட மாட்டேன்னு இன்னொரு தலைவர் பேசுகிறாரு. நம்ம முதல் தலைவரை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம், அதனால் இரண்டாவது விஷயத்தை பேச ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு செங்கலையும், அண்ணா அறிவாலயத்தோட ஒவ்வொரு செங்கலையும் உருகிற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்? அதாவது கொள்கை ரீதியான விமர்சனங்களையும் திட்டங்களை எதிர்ப்பதை தாண்டி, ஆட்சி முறையை எதிர்ப்பதை தாண்டி இது மாதிரியான தனிப்பட்ட விமர்சனங்களை வைப்பதற்கு என்ன காரணம்? இவரோட கோபத்துக்கு என்ன காரணம்? ஆட்சிக்கு, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கிறது என்பது வேறு, விமர்சனம் என்பது வேறு, நெருக்கடி என்பது வேறு. இப்போ விமர்சனங்கும் போது 100 விழுக்காடு ஒரு அரசு சரியா இயங்குது அப்படின்னு ஒரு அரசு கிடையாது. அதுல குற்றம் குறைகள் இருக்கும். அந்த குற்றம் குறைகளை சொல்லுவதற்காக தான் எதிர்கட்சிங்கிற ஒரு மரபே நம்ம உருவாயிருக்கும். இல்லைன்னா சர்வாதிகாரம். அப்போ எதிர்கட்சி அல்லது அதுக்கடுத்த கட்சி ஆளுங்கட்சியினுடைய குறைபாடுகளை விமர்சனம் செய்வது என்பது வேறு. அதுதான் நாகரிகம். அதுக்கு தான் சட்டமன்றங்கள் இருக்கு, பல மன்றங்கள் இருக்கு. சட்டமன்றத்திலேயே கூட ஆளுங்கட்சி ஒரு திட்டத்தை சொல்லும்போது அதுக்கு மாற்று திட்டமாக சொல்றது, அல்லது நீங்க இந்த குற்றத்தை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது அரசியல். இது ஒரு அரசியல். ஆனா இன்னைக்கு எதிர்கட்சிகளினுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது ஆட்சிக்கு எப்படி நெருக்கடி கொடுக்கலாங்கிற எண்ணத்தோட செயல்படுற மாதிரி தான் இருக்கே ஒழிய, இந்த திட்டங்களை பத்தி ஒரு குறை சொல்றதோ அல்லது மாற்று திட்டங்களை சொல்றதோ அந்த மாதிரி எதுவுமே சமீபமாக பார்க்க முடியல. கடந்த 4 வருடங்களாக கண்காணிச்சுட்டே வரும்போது எதிர்கட்சின்னு சொல்லப்படுகிற அதிமுகவோ அல்லது பாஜகவோ அல்லது மற்ற எதிர்கட்சிகளோ அரசுக்கான ஆலோசனைகளா என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒன்று கூட தேடி எடுக்க முடியல. எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்கலாம் அதை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அறிவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலையும் நான் எடுப்பேன்னு சொன்னா, ஏன் கமலாலயத்தில் இருக்கிறது செங்கல் தானே? அது வேற எதுலையா கட்டியிருக்கா? அது என்னன்னா, அநாகரிக அரசியல் கொஞ்சம் தமிழ்நாட்டில் தலதூக்கிறத கவலையோட தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம கடந்து வந்த அரசியல் பாதை என்பது ஒரு காமராஜர், அறிஞர் அண்ணா, பக்தவச்சலம் இவங்கெல்லாம் அமர்ந்திருந்த அந்த அரியணையில் ஒரு அநாகரிகமான அரசியல் தமிழ்நாட்டில் உழவுதுன்னு நினைக்கும் போது கவலைக்குரியதா பார்க்கறது. நம்ம மக்கள் இதை அனுமதிக்க கூடாதுங்கிறதா நம்ம இதாக இருக்கு. நீங்க அறிவாலய செங்கல்ல உருகிறங்கிறது எது? அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது கட்டடத்தின் செங்கல்லை உருகிறதா நம்ம எடுத்துக்க கூடாது. அதுக்கு இவர் தனித்தனியா போய் கொத்தனார் வேலை செய்ய தேவையில்லை. அது பொல்டோசர் விட்டு தானே இடிஞ்சிடும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, திராவிடத்தால் எழுப்பப்பட்டிருக்கிற அந்த அறிவாலயத்தை நான் நொறுக்குவேன் அப்படிங்கிறது தான். நீங்க ஒரு திராவிட கருத்தியலுக்கு எதிராக விமர்சனம் வைக்கிறது அல்லது திராவிட கருத்தியல் இருக்கிற சில சிக்கல்களை நீங்க எடுத்து சொல்றதுங்கிறது வேறு. அப்படி நீங்க சொல்லலாம். இப்ப அதை ஒட்டி இன்னொரு லைன் சொல்லிருக்காருல்ல, 25 அமைச்சர்கள் ஊழல் அமைச்சர்களை உள்ள தள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு. தாராளமா தள்ளுங்க. இப்ப யாரும் ஊழல் ஆதரிக்கல. எந்த அமைச்சர் ஊழல் பண்றாங்களா? நீங்க புலி வருது புலி வருது புலி வருதுன்னு தான் சொல்றீங்களே, புலி வரவே இல்லை. நீங்க இந்த அமைச்சர் இதை செஞ்சிருக்காருன்னு சொல்லி ஆதாரத்தோட நிரூபிங்க. ஏற்கனவே கொடுத்த செந்தில் பாலாஜியை ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சே. அப்ப எந்த அமைச்சர் பண்ணிருக்காரு? எந்த லஞ்சம் வாங்குறதையும் யாரும் நம்ம அனுமதிக்கிறது இல்லமா. ஆனா 35 அமைச்சர்கள் லஞ்சம் வாங்கியிருக்கான்னு சொல்றீங்க. ஏன் அனுமதிச்சுட்டு இருக்கீங்க? அது ஏன் பொதுவெளியில சொல்லிதான் அதை செய்யணுமா? அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுடைய செயல்பாடு என்ன?
சீமான் அவர்கள் சமீபத்துல அந்த பெரியார் தொடர்பான விமர்சனங்களை வச்ச போதும் திராவிடத்தை ஒழிப்பதுதான் என் முதல் வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவரும் வந்து கொள்கையை திமுக செய்யற திட்டங்களை விமர்சிப்பதை தாண்டி இப்ப அறிவாலயத்துக்கு வந்திருக்காரு. அப்ப இவங்க இருவரும் ஒரே பாதையில தான் போறாங்க. இருவர் இல்ல, பல பேர். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதனுடைய தலைவரா ஸ்டாலின் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஒண்ணு, இவருக்கு அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற நெருக்கடி, அது வந்து கவர்னர் அவங்க பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகாரம் மூலியமா இந்த ஆட்சிக்கு என்ன நெருக்கடி கொடுக்கலாம், இது ஒண்ணு. மதத்தின் மூலியமா இவர்களுக்கு என்ன நெருக்கடி கொடுக்கலாம், அந்த அஜெண்டா ஹெச் ராஜா கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க எதை சொல்லி எந்த பின்புலம் இவங்களை வந்து மறுபடியும் மீண்டும் துவண்டு விழுகிறாங்க, மறுபடியும் இவங்க எழுந்து ஆட்சியை கட்டமைப்பிக்கிறதுக்கு காரணம் என்ன? திராவிட கருத்தியல். அந்த திராவிட கருத்தியலை யாரை வச்சு நொறுக்கலாம்? அப்ப திராவிட கருத்தியலுக்கு நேர் எதிர் கருத்தியலா இருக்கிற தமிழ் தேசிய கருத்தியலை வச்சு இவங்களை நொறுக்கிட முடியும். அது சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாங்கிறது மக்களுக்கு தெளிவா தெரியுது. திருப்பரங்குன்றம் மலை இஷ்யூவை வந்து ராஜா எடுக்கும் போது அவர் எதை வச்சு நெருக்கடி கொடுக்குறாருங்கிறது தெரியுது. சீமான் கிட்ட கொடுத்திருக்கிற அஜெண்டா படி திராவிடத்தை உடைப்பாங்கிற நெருக்கடி அவரு கொடுக்குறாருங்கிறது மக்களுக்கு தெளிவா தெரியுது. அண்ணாமலை எதுக்காக இந்த நெருக்கடியை கொடுக்குறாருன்னு இன்னும் புரியல எனக்கு. ஏன்னா ஒரு நாள் அமைச்சர் மேல குற்றஞ்சாட்டுறாரு, அடுத்த தடவை பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையில ஹெச் ராஜாவுடைய குரல் தான் ஓங்கி ஒழிச்சதே ஒளி அண்ணாமலைய குரல் ஒழிக்கவே இல்லை. அதுல என்ன கேலி கூத்துனா, திருப்பரங்குன்ற மலையில ஏன்னா அரசியல்ல வரும்போது எல்லாம் பேசுறோம். இப்ப திருப்பரங்குன்ற மலையில அவங்க பேசல, அந்த மேடையில பேசின வீராவேசமா உரையாற்றினவங்க அத்தனை பேரும் முருக வரலாற்றை பத்தி பேசல, திருமுருகாற்று படையை பத்தி பேசல, சிக்கந்தர் மலையை பற்றி பேசல, எதுவுமே பேசாம 2026 ஆட்சியை பிடிப்போம். அது ஏன் முருகன் சன்னதியில போய் 26 ஆட்சி பிடிக்கிறீங்க? அதாவதுமா, ஒரு கட்சின்னா ஆட்சியை பிடிப்பதற்கு தான், அப்படியே வச்சுக்கலாம். இல்ல அங்க பேசுறது இந்துக்களுக்கு எதிராக திமுக செயல்படுகிறது, மௌனம் காக்கிறது, பிரச்சனையை தூண்டி விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை அங்க பேசுது. இந்துக்களுக்கு எதிரான இந்துக்களுக்கு எதிராக திமுக என்ன செஞ்சிருக்கு? இல்ல நடவடிக்கை எடுக்காம மௌனம் காக்குறது. எந்த நடவடிக்கை? திருப்பரங்குன்றம் இஷ்யூல ஏன் மௌனமாக இருக்கிறது திமுக இந்துக்களுக்கு எதிரான அரசு அப்படிங்கறது தானே அவங்க அங்க பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப 1923 பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டுச்சா? 1933 23 போட்ட அந்த பிரிட்டிஷ் கவுன்சில் கொடுத்தது சரி அப்படின்னு சொன்னேன். நீதிமன்றம் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டுச்சா? அதுக்கு பிறகு எல்லா வழக்குகளுமே அந்த மலை முருகனுக்கு சொந்தமானது, காசி விஸ்வநாராயணம் அது அவங்களுக்கு சொந்தமானது, தர்கா அவங்களுக்கு சொந்தமானது, வேறு வேறு பாதைகள், இது பிக்ஸ் ஆகி போச்சு. இப்ப திடீர்னு எப்படி உங்களுக்கு வந்தாரு? இன்னொன்னு கேட்கிறேன் நானு, சரி நீங்க அங்க போனீங்க, முருகர் கோயிலுக்கு உரிமை கொண்டாடுறீங்க, முருகர் கோயிலுக்கும் பாரத் மாதாக்கு ஜெயிக்கும் என்ன இருக்கு? இந்து முன்னணியர் அவங்களுடைய கோஷம், இந்து முன்னணியினர் தான் அங்க அமைப்பா திரண்டாங்க. இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நிறுத்தும் போது அது பெரும்பான்மையா இருக்கிறது இந்து சமூகம். அந்த பெரும்பான்மை இந்து சமூகத்துக்கு எதிராக ஒரு கட்சியை நிறுத்தினா அவ்வளவு வாக்குகளும் நமக்கு வந்துருங்கிற ஒரு கேவலமான அரசியல் தான். ஓகே, நம்ம டாபிக்கே மாறினாலும் கூட நீங்க இயக்குனராக இருந்த காலத்திலிருந்தே சீமான் அவர்களோடு பழகி இருக்கீங்க நெருங்கி. அப்படிங்கிற நேரத்துல முருகர் அவர்களை பத்தி பேசும்போது சீமான் அவர்களை பேசாம இருக்க முடியாது. ஏன்னா தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு சொல்லி மாநாடு நடத்தினப்ப கூட கோவப்பட்டாரு. நான் கையில் எடுத்தவனதான் திமுக வந்து முருகரை வந்து மாநாடு நடத்துதுன்னு. ஏன் இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல இவ்வளவு மௌனமா அவர் இருந்தாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவரு சார்பா தான் போராட்டம் நடந்துருச்சு, இந்து அமைப்புகள் தான் போராட்டம் நடத்திருச்சு. எச் ராஜா பேசிட்டாரு, பேரறிஞர் அவர் பார்வையில பேரறிஞர் பேசினதுக்கு அப்புறம் மாணவன் பேசக்கூடாதுல்ல. ஏன்னா பேரறிஞரே பேசிட்டாரு, அதுக்கப்புறம் மாணவன் பேசி என்ன ஆக போகுது? அதனால அவர் அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை விட்டார். அதாவது எப்படின்னா, எல்லாமே ஒரு தாய் பிள்ளைகள், அதனால சண்டை போட்டுக்க வேண்டாம்னு ஒரு 19 ஒரு அறிக்கையை வந்து அவரிடம் இருந்து எதிர்பார்த்த அறிக்கை அது அல்ல. ஏன்னா அவர்கிட்ட இருந்து வர்றது வீரியமா இருக்குதானே இருக்கும், வீரியமா இல்ல. ஏன்னா பேரறிஞர் பேசினதுக்கு பிறகு நம்ம என்ன பேசுறதுன்னு விட்டுட்டாரு என்னவோ. ஓகே, விசிகாவில் ஒரு ஆடியோ உங்களுக்கு முன்னாடி நான் காமிச்சேன். திராவிடம் சொல்லி ஆதி திராவிடர்களுக்கு எதிராக செயல்படுகிறது அரசு, இந்த ஆட்சியவே நம்ம வந்து அகற்றணும் 26 அப்படின்னு சொல்லி விசிகா தொண்டர் ஒருவர் வந்து நிர்வாகி ஒருவர் பேசுறாரு. எந்த மேடை அப்படின்னா அது வேங்கவேல்
கான ஒரு மேடையில பேசியிருக்காரு. இப்பதான் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சரை சந்திச்சு, துணை முதலமைச்சரை சந்திச்சு கோரிக்கைகளை ஒன்றாக முதன்மையாக வேங்கை வயல் இருக்கு. பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளியாக நிறுத்துவது தவறு, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும், மீண்டும் விசாரணையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அதை வழிமொழியாம ஒரு நிர்வாகி ஒருவர் இது போல பேசுவதும் திராவிட மாடல் ஆட்சியவே அழிக்கணும், அகற்றணும் அப்படின்னு பேசுவதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ வேங்கை வயல் பிரச்சனையில வந்து பொதுவாகவே நம்ம வந்து பகிரங்கமா பேசணும்னா, வேங்கை வயல் பிரச்சனையை இந்த அரசு சரியா அணுகலை அப்படிங்கிறது பரவலான குற்றச்சாட்டு தான். சிபிசிஐடி வந்து யார் அந்த அவலத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களையே குற்றவாளியா நிறுத்துற அந்த போக்கு பெரும்பாலானவர்கள், அதாவது விசிகா மட்டும் இல்லை, இதை கம்யூனிஸ்டுகளும் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதனால வேங்கை வயலை பொறுத்தவரை அரசு சரியா கையாளல அப்படிங்கிறது பொதுவா இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு தான். எல்லாருமே திருமாவளவன் மாதிரி அவ்வளவு தன்மையா அப்படி அப்ரோச்சிங்ல வந்து வேறுபாடுகள் இருக்கு. ஒரு சாதாரணமா இருக்கிறவன் அப்ரோச் பண்றதுக்கும் தலைவர் அப்ரோச் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப திருமாவளவன் அப்ரோச் பண்றாருன்னா அவருடைய ஆளுமை அது. ஆனா உணர்ச்சி கொந்தளிப்புல இருக்கிறவங்ககிட்ட ஆளுமையை எதிர்பார்க்க முடியாது. அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்குதான் செய்யும். காரணம், நீங்க வேங்கை வயலுக்கு நேரா போனாதான் அது தெரியும். அந்த மக்கள் வந்து ஒரு தீவு மாதிரி அங்க வசிக்கிற அந்த அவலத்தை பார்க்கும்போது, இந்த அங்க அங்க நடமாடுகிற அந்த மக்கள் வந்து இவங்க ஒரு 5 நாள் இந்த மழை தண்ணியை குடிச்சிட்டாங்களேங்கிற அந்த பரிதாபத்தோகத்தை பார்க்கும்போது நமக்கே அந்த ஆத்திரம் வரும். அதனால அவர் பேசியதை நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. உள்ள கொதிப்பு அப்படிதான் இருக்கும். இல்ல திமுக அப்ப விசிகா வந்து திராவிட மாடல் ஆட்சியை வந்து வேங்கை வயலுக்கு தீர்வு கொடுக்கல, இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு, காவல்துறை அதிகாரிகள் வந்து விசிகாவை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கறதுனால திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக வேலை செய்வாங்களோ இந்த தேர்தல் அப்படிங்கிற எண்ணமும் இல்ல. இப்ப ஒரு நிர்வாகி பேசுறதுனால கூட்டணி மாறும் அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் இல்லை. ஏன்னா இல்ல ஒரு நிர்வாகின்னு எடுத்துக்க முடியாது, விசிகாவுடைய அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய மனது இந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்கு, அப்ப அவங்களுடைய செயல்பாடுகள் இப்படிதான் இருக்கும் தேர்தல் நேரத்துல அப்படின்னு தானே ஒரு இல்ல. இப்ப வேங்கை வயலை பொறுத்தளவுக்கு விசிகாவில் இருக்கிற தொண்டர்கள் கொதிப்புடன் தான் இருக்கிறார்கள். அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. இது தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்னா, வேங்கை வயல் மட்டுமே பிரச்சனை இல்லை, இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு, நல்லதும் இருக்கு இல்லைங்களா? அப்ப குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல், இதுதான் வள்ளுவர். அப்ப திமுக செய்தது எல்லாம் சரின்னு வக்காலத்தும் வாங்குறது இல்லை, திமுக செய்யற சில தவறுதல்களை சுட்டிக்காட்டுறதுங்கிறது ஒரு நட்பு தானே, அதுவும் கூட்டணி தர்மம் தானே. அதனால ஒரு நிர்வாகி பேசுறதுனால மறுபடியும் கூட்டணி கணக்கு மாறுமா அப்படிங்கிற ஆர்வம் எல்லாம் தேவையற்ற ஒன்றுதான். அதனால அவர் விசிகாவினுடைய நிர்வாகி பேசினது அல்லது அவருடைய உள்ள கொதிப்புங்கிறத நம்ம குறை சொல்ல முடியாது. ஓகே. ஆளுநருக்கு குட்டு வைப்பது போல உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை, ஆளுநருங்கிறத அப்ஜெக்ட் பண்ண வேண்டியது, அவர் ஆளுநர் அல்ல, எதிர்கட்சி தலைவர். எடப்பாடி செய்ய வேண்டிய வேலையை, அண்ணாமலை செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆளுநர் கிண்டியிலிருந்து செய்யறாரு, அவ்வளவுதான். அவர் ஆளுநரே கிடையாது. ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது, அதெல்லாம் சரிதான். ஆனா பல மசோதாக்களை காரணமின்றியே திருப்பி அனுப்புவது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது, அது மாதிரி பல்வேறு நீங்க சொல்லுங்க, அவர் என்னைக்கு ஆளுநர் வேலை பார்த்தார்? ஒரு கவர்னருக்குரிய எந்த வேலையை அவர் பார்த்திருக்கார்? ஒரு வேலை சொல்லு, ஒரே வேலை. கவர்னர் இந்த வேலையை பார்த்திருக்கார், கவர்னருக்கான ஒரு வேலையை பார்த்திருக்கார். ஒண்ணு, கவர்னருடைய வேலை என்ன? சட்டசபை கூடும்போது கவர்னர் உரை வாசிக்கல இல்லைங்களா? அப்ப கவர்னர் உரை சட்டமன்றம் கூடும்போதும், சட்டமன்றங்கிறது என்ன? எங்களுடைய நம்ம மக்களுடைய குரலை எதிர்பார்க்க அல்லது அங்க மக்களுக்கான செயல் திட்டங்களை தீட்டுகிற ஒரு மன்றம் இல்லைங்களா? அது வந்து திமுக மன்றம் இல்லை. அதுல 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதுல எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பாஜக எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பாமக எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப அது மக்களுக்கான மன்றம், சட்டமன்றம், இயற்றுதல். அதுல மரபுப்படி கவர்னர் வந்து உரையை வாசிக்கணும் இல்லைங்களா? நான் வாசிக்க மாட்டேன்னு எந்திரிச்சு போனா அவர் கவர்னரே இல்லையே. எதுக்கு கவர்னர்? உரையை வாசிப்பது மட்டும்தான் கவர்னர் வேலையா? முதல்ல அதை செய்யணும். நான் 1வது படிச்சா தானே 2வது படிக்க முடியும். நான் 1வதே படிக்க மாட்டேன், 10வது படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. முதல் மரபுப்படி கவர்னர் உரையை கவர்னர் படி, அதுக்கு பேரே கவர்னர் உரை. அதை நான் படிக்காம போனா நீங்க எப்படி கவர்னரா இருக்க முடியும்? அதுல திமுக ஆட்சி தொடர்பான புகழ்ச்சிகளே அதிகம் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கறது சுட்டி காட்டுங்க. நீங்க கவர்னர் உரையில அதை சுட்டி காட்டுங்க. புறக்கணிப்பது தவறு, நீங்க சுட்டி காட்டுங்க. இது பிரச்சாரம் மாதிரி இருக்கு. இன்னொன்னுமா, கவர்னர் உரை என்பது தயாரிக்கப்பட்டு அவருக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே கொடுக்கப்படுகிறது.
புரியுதுங்களா? அவருக்கு அந்த உரிமை இருக்கு, கவர்னருக்கு. இதெல்லாம் பிரச்சார நெடி அடிக்குது, இது வந்து திமுகவினுடைய கொள்கை வரப்பு செயலாளர் பேசுற மாதிரி இருக்கு, அதனால இதையெல்லாம் மாத்துங்கன்னு கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல, கொடுத்தீங்களா? நீங்க கொடுக்காம எதையும் செய்யாம படிக்காம எந்திரிச்சு போறது எப்படி? அது அவையை புறக்கணிப்பது என்பது, சட்டமன்றத்தை புறக்கணிப்பது என்பது மக்களின் ஜனநாயகத்தை புறக்கணிப்பது. அண்ணாமலை அவர்கள் அதே மேடையில அந்த மத்திய பட்ஜெட் தொடர்பான அந்த மேடையில பேசும்போதே முதல்வருக்கு வாய்க்கொழுப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலையும் ஆளுநரும் கண்டிப்பாக இங்க இருக்கணும், அவங்க இருந்தாலே நம்ம மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்படின்னா அப்ப யார் எங்க இருக்கணும்னு நிர்மாணிப்பது முதல்வர் தானா? இதெல்லாம் வாய்க்கொழுப்பு இல்லையா அப்படின்னு ஒரு ஆணவத்தின் உச்சம் இது அப்படின்னு. அல்ல, அவர் எந்த மொழியில சொல்லியிருக்காருன்னா, எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யல, அவரு செங்கல்ல உருகிறதுல இருக்காரு. கவர்னருக்கான வேலையை செய்யல, அவரு திமுகவை குறை சொல்றதுலயே இருக்காரு. அப்ப குறை சொல்ல 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 சொல்லதான் ஒருவன் மெருகேறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலையை இவங்க 2 பேர் செய்யறாங்க அப்படின்னா அதை வாய்க்கொழுப்பு எடுத்துக்கிட்டா வாய்க்கொழுப்பு தான். உங்க பார்வையில இருந்து நீங்க பாக்குறது அதை வந்து ஒரு விவாதமாவோ அல்லது ஒரு விமர்சனமாவோ அப்படி நீங்க எடுத்துக்கிட்டா அது அப்படி தோணும். நீங்க வாய்க்கொழுப்புன்னு பேசினா, நீங்க பேசுற வாய்க்கொழுப்பு செங்கல்ல உருகிறது என்ன கொழுப்பு? உடல் கொழுப்பு அது? அப்படியெல்லாம் இல்லை. அதாவது ஆளுகிற அரசை குறை சொல்லுகிற உரிமை அனைவருக்கும் உண்டு, மக்களுக்கும் உண்டு, அதிகாரியா இருக்கிறவங்களுக்கு உண்டு, எதிர்கட்சி தலைவர்களுக்கு உண்டு. அதை நீங்க செய்யலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான கொச்சைத்தனமான சொற்களை பயன்படுத்துறதுங்கிறது, மக்கள் இங்க ரொம்ப தெளிவா இருக்காங்கம்மா. அதாவது வள்ளுவர் அழகா சொல்லுவாரு, நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும், குளத்தில் பிறந்தார் வாய் சொல்லும். நம்ம வாய் சொல்லு இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு மனிதனுடைய தன்மையை காட்டும். இப்ப அண்ணாமலை வாயிலிருந்து வார்த்தைகள், கவர்னர் ரவி வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் அவங்களையே தோலுரிச்சு காட்டுற மாதிரி தான் இருக்கு. திமுக, விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில இருக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. காங்கிரஸை காட்டிலும் மற்ற பிற கட்சிகள் வந்து கொந்தளிப்பிலேயே இருக்குன்னு சொல்லலாம் பல விஷயங்கள்ல. கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து பொதுவெளியிலேயே சொல்லிட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி வந்து 26 வரைக்கும் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா இந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி, மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு முதலமைச்சர் பல மேடைகள்ல சொல்லிட்டு இருக்கும்போது, இவ்வளவு முரண்கள் இருக்கக்கூடிய கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் அப்படியுமே தேர்தலை சந்திக்குமா அப்படிங்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கு. அதுக்கு காரணமாக அடுத்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். முதல்ல இந்த கேள்வி, நேற்று முன்தினமா ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இப்போது பாராளுமன்ற தேர்தல் வந்தால் கூட திமுக தான் 39 + 1 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற இது வந்துச்சு. நம்ம நேரடியாவே பேசுறோம். இப்படி ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. மக்கள் மனதில் இதுதான் இருக்குங்கும் போது யார் கூட்டணி விட்டு பிச்சுட்டு போகணும்னு ஆசைப்படுவா? திருமாவளவன் ஆசைப்படுவாரா? கம்யூனிஸ்ட் ஆசைப்படுமா? ஆசைப்பட மாட்டாங்க இல்லையா? அப்ப கூட்டணிக்குள் இருக்கிற சிக்கல்களை சரி பண்ணுவதற்கான முயற்சிகள்ல இறங்கி இந்த கூட்டணியை வலுப்படுத்த தானே பார்ப்பாங்க. வெற்றி பெறுகிற, அதாவது கூட்டணிங்கிறது என்ன? வெற்றி பெறுவதற்கான ஒரு உத்தி தானே கூட்டணி. இல்ல தனித்தனியா நின்றுக்கலாமே. வெற்றி பெறுவதற்கான ஒரு உத்தி தான் கூட்டணி. அந்த வெற்றி பெறுவதற்கான உத்தியை வகிக்கும் போது அதுல சில சிக்கல்கள் இருந்துதான் தீரும். முரண்பாடுகள் இல்லாம வீடு இருக்கா? முரண்பாடுகள் இல்லாம நம்ம உடம்பு இருக்கா? முரண்பாடு தான் மொத்தமே. அப்ப முரண்பாடுகளை சரி செய்வதற்கான திட்டங்களை வகுத்துக்கிட்டு பாராட்டுவதை பாராட்ட வேண்டும், சுட்டி காட்டுவதை சுட்டி காட்ட வேண்டும். அது குற்றம் சொல்லணும், குற்றம் சொல்லணும். கூட்டணிங்கிறது அதுதான். அந்த கூட்டணி தர்மம்ங்கிறது தலையாட்டிட்டு போறது இல்லை, எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். இப்ப பெரியாரும் ராஜாஜியும் இல்லாத முரண்பாடா? காமராஜருக்கும் பெரியாருக்கும் இல்லாத முரண்பாடா? பக்தவச்சலத்துக்கும் ராஜாஜிக்கும் இல்லாத முரண்பாடா? அல்லது ராஜாஜிக்கும் சத்தியமூர்த்திக்கும் இல்லாத முரண்பாடா? இவங்கெல்லாம் தேர்தலில் ஒண்ணு சேரலையா? அதனால இந்த முரண்பாடு 2026 தேர்தலில் எதிரொலிக்கும்ங்கிறது அண்ணாமலை, ஹெச் ராஜா போன்றவர்களுக்கான கனவா இருக்கலாம் இல்லைய, நிஜம் அது அல்ல. ஓகே, நன்றி சார். நன்றி, உங்களோட நீண்ட நெடிய நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.